வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மைண்ட் அண்ட் வெல்லா. இன்றைக்கி இந்த வீடியோ டாப்பியோக்கா பேர்ல்ஸ், அதாவது பபிள் டீ போபா டீன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன் டாப்பியோக்கா பேர்ல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். மரவள்ளிக்கிழங்கோட மாவில் செஞ்சுருப்பாங்க. மரவள்ளிக்கிழங்கு மாவு சர்க்கரை வச்சு ஒரு ப்ரொபோர்ஷனில் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கருப்பட்டி இல்லை தேனில் ஊற வச்சு இது நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் ரொம்ப ஃபேமஸ். இது ஹாட் ட்ரிங்க்ஸாக இல்லை கூல் ட்ரிங்க்ஸாக சர்வ் பண்ணுவாங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த பேர்ல்ஸ் ரெசிபி தான் போடலான்னு பார்த்தேன். ஆனால் டாப்பியோக்கா ஸ்டார்ச் எனக்கு கிடைக்கல. அதனால் வெறும் போபா வாங்கி உங்களுக்கு ஒரு கிளாசிக் மில்க் டீ செஞ்சு காட்டுறேன். வாங்க எப்படி செய்யணுங்கிறத நான் பபிள் டீ வந்து அமேசான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிராண்ட் பார்த்திங்கன்னா ஜவா ஃபுட்ஸ் பெங்களூர். அமேசானில் வந்து ப்ராடக்ட் வந்து 3 டேஸ்லேயே டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பியோக்கா ஸ்டார்ச், வாட்டர், அசிடிட்டி ரெகுலேட்டர், அப்புறம் ஃபுட் கலர், நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1/2 கப் சர்விங்க்கு, அதாவது 76 கிராம் சர்விங்க்கு எவ்வளோ. இதோடு சேர்த்து எனக்கு 10 ஸ்ட்ராஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்ட்ராவோட சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லார்ஜர், அந்த பபிள்ஸ் வந்து உள்ளே போகிற அளவுக்கு. இது யூஸ் அண்ட் த்ரோ ஸ்ட்ராஸ், அதாவது பேப்பர் ஸ்ட்ராஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெசிபி புக், 2 ரெசிபீஸ் கொடுத்துருந்தாங்க. கிளாசிக் மில்க் டீ, பபிள் டீ, இன்றைக்கி அதான் நம்ம செய்ய போகிறோம். அடுத்து பீச் போபா டீ. புக்கில் அவங்களோட வெப்சைட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ரெசிபீஸ்னாலும் பார்த்து செஞ்சுக்கலாம். போபா எப்படி குக் பண்ணணும்னு அதில் போட்டிருக்காங்க. 3 கப் தண்ணி எடுத்துக்கணும். அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு 1/4 கப் போபா ஆட் பண்ணணும். இந்த கொதிக்கிற தண்ணியில் போபா நல்லா குக் ஆகி மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். மிதந்ததுக்கப்புறம் அது மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4 to 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். 4 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை நம்ம அடுப்புலேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வரைக்கும் அதை மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் போபாவை எடுத்து நல்லா கழுவிடணும் கோல்டு வாட்டரில். இப்போ நம்மளுக்கு போபா ரெடி ஆயிடுச்சு. அதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். சாஸ்பேனில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 1/4 கப், அதாவது 1/4 கப் போபா எடுத்திருக்கேன். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இது நல்லா குக் பண்ண விடுங்க. போபாலாம் மேலே மிதக்கணும், அந்த அளவுக்கு குக் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா போபாவும் நல்லா மேலே ஃப்ளோட் ஆகிடுச்சு. சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 to 5 மினிட்ஸ், கரெக்டாக நான் 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இது நல்லா குக் ஆகட்டும். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் அதை கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே கீழே செட்டில் ஆகிடுச்சு. நம்மளுக்கு போபா ரெடி. இது நான் போய் கோல்டு வாட்டர் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வரேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக முத்து முத்தாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இப்போது நம்ம வந்து பிளாக் டீ செய்ய போகிறோம். பிளாக் டீக்கு 1 கப்பு தண்ணி, அப்புறம் 1 கப்பு சர்க்கரை. நான் சர்க்கரை அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து தனியாக நான் சுகர் சிரப் எதுவும் செய்யலை. நீங்கள் தனியாக சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எவ்வளோ டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம டீத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் டீத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நார்மலாக டீக்கு எப்படி பொங்கி டிகாஷன் செய்வோமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா பொங்கிடுக்கு. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம பிளாக் டீ ரெடி. பபிள் டீயோட பேசிக் டீ தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ கிளாசிக் மில்க் டீ. இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க போபா சேர்த்துடலாம். அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா சில்லுன்னு இருக்கணும். அது 250 ml ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி கோல்டாக சர்வ் பண்ண போகிறேன். ஸோ ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பிளாக் டீ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு டேப்பியோக்கா பேர்ல்ஸ் கிடச்சிச்சின்னா மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நிறைய ரெசிபி செஞ்சு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.